Hello, ladies and gentlemen. In this video, we discuss about gold, then index number 1, index number 2, USD CAD, USD JPY, BTC இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம பொறுமையா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். தென் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு என்ட்ரி செட்டப்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, லைக் நம்ம வந்து இன்ட்ராடேக்கும் ஒரு என்ட்ரிஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் பண்ணப்போ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஸ்விங்குக்கும் சொல்கிறேன், இன்ட்ராடேக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேணும். அதாவது இன்ட்ராடேக்கும் வேணும் அப்புட்ன்னா, கமெண்ட்ல இன்ட்ராடேன்னு டைப் பண்ணுங்க. எத்தன இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்புட்ன்னு பார்த்துட்டு, நான் வந்து நாளைலருந்து போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, நான் ஸ்விங் போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லாருமே ஒண்ணுமே பெருசா சொல்ல மாட்டீங்க. லைக் எனக்கு வந்து இன்ட்ராடே போடுங்க அப்புட்ன்ற மாரி. ஸோ அதனால ஏன்னா நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்புட்ன்னா, இன்ட்ராடே கேட்டிருப்பீங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, நீங்க சொல்றது ஓகே அப்புட்ன்னு நெனைக்கிறீங்க அப்புட்ன்னு நான் நெனச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்புட்ன்னா, இன்ட்ராடேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தென் நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? என்னென்ன பண்ணலாம் அப்புட்ன்ற மாரி. தென் கோல்டு. ஸோ கோல்டு வந்து இன்னைக்கு நல்லா ஒன் டேல பார்த்தோம் அப்புட்ன்னா, லோயர் ஹை பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 2% ரேலி ஆயிருக்கு. ஸோ 2%க்கு மேலேயே ரேலி ஆயிருக்குன்னே சொல்லலாம் கோல்டு வந்து. ஸோ 3% 3.5% ஒரு இடத்துல 100 பாயிண்ட் மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து நான் காலைலயே கொஞ்சம் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா இன்டிசிஷன்ல இருந்துச்சு. பையரோட மூவ்மெண்ட் வந்து 4 ஹவருக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சு அப்புட்ன்னா, தென் வி கன்சிடர் இஸ் பை அப்படின்ற மாரி நான் நெனச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ காலையில கேண்டில் லைக்ஸ் இந்த கேண்டில் ஓகேங்களா? ஸோ எஸ் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணோன்ன இந்த கேண்டில் இருக்குல்ல. ஒரு காலைல 3:30 கேண்டில். ஸோ அந்த டைம் ஒரு 7 மணிக்கு அதான் க்ளோஸ் ஆகும் அந்த டைம்ல. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நல்ல ஒரு ரேப்பிட் மூவ்மெண்ட் குடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாரி ப்ராப்பரா குடுத்துருக்கு. எத வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்புட்ன்னா, ஆக்சுவலா நான் கோல்டுல நான் நேத்தே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த லெவல்ல வந்து பிரேக் ஆகாது. அதுக்கு அடுத்த லெவல்ல தான் பிரேக் ஆகும். அதாவது 4த் டச்ல அந்த ரேஞ்சில பிரேக் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதே மாரி பாருங்க 1, 2, 3, 4த் டச்ல பிரேக் ஆகி மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த என்ட்ரி சொன்ன செட்டப்ஸ் வந்து இங்க நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, என்ட்ரி கரெக்ட்டா அந்த விக்ல ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ என்ட்ரி வந்து எத்தன பேர் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கோல்டுல. ஓகேங்களா? தென் வந்து லைக் நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கத்துல கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல ஒண்ணு பக்காவா இருக்கு. பட் இதுல என்ட்ரி வந்து இந்த இதுல என்ட்ரி எடுக்கல. ஸோ இந்த லோலருந்து இந்த ஹை போட்டோம்னா, ஆக்சுவலா நல்ல ஒரு விக் கேண்டில். ஸோ 23க்கும் 38க்கும் நடுவுல வரும். ஸோ பட் நடுவுல வரைக்கும் வரல. ஓரளவு வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் இத நம்ம கன்சிடர் பண்ணாலும் கூட, இந்த லோலருந்து இந்த ஹை போட்டு ஸ்விங் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்புட்ன்னா, இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? கரெக்ட்டா 161 டேப் ஆயிட்டு கீழ வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் கோல்டுல இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 78க்கும் 61க்கும் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளக்க 5 மினிட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு அப்புட்ன்னா, தென் வி கோ ஃபார் அனதர் பையிங் மூவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்னா டெஃபினெட்லி 5 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்புட்ன்னா, இட் வில் பி குட் ஓகேங்களா? ஸோ டிபி பார்த்தோம்னா நியர்லி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஆல் டைம் ஹை கிட்டக்க டிபிஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த என்ட்ரிஸ் இந்த இடத்துல பக்காவா இருந்துச்சுன்னா, பக்காவா எடுங்க. ப்ராப்பரா இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி நான் நெறையா வாட்டி உங்களுக்கு நான் டோல் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்புட்ன்ற மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்கு லோல இருந்து அந்த ஸ்விங் ஹை நம்ம ஓவராலா கன்சிடர் பண்ணாலுமே, ஸோ 50% 61ன்றது அந்த ரேஞ்சில தான் இருக்கு. 50லயே திரும்பிட்டு போயிரும். ஓகேங்களா? அந்த ரேஞ்சில தான். ஸோ பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இன் பிட்வீன் 23 டூ 3029 டூ 3023 அந்த ரேஞ்சுக்குள்ளக்க. ஓகேங்களா? அதில பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தென் யுஎஸ்டி கேர்ட பொறுத்தளவு ஓரளவு ஒரு அதே இந்த லோக்குள்ளக்கே ஒரு கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ற செட்டப்ல தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்புட்ன்றது. ஓகேங்களா? இதுல என்ட்ரி செட்டப் இல்ல. தென் பிடிசில இப்ப நான் அத டெலீட் பண்ணிடுறேன். அங்க நம்ம ஏன்னா ஸ்விங்குக்கும் பண்றோம், இதுவும் பண்றோம்ல. ஸோ கிடக்கட்டும் பரவால்ல. இப்ப ஆக்சுவலா பிடிசிய பொறுத்தவரை நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப நான் அனலைஸ் பண்றேன். அது மாரி நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிடிசி வந்து பார்த்தா அப்புட்ன்னா, அ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து ஃபார் அனதர் ஃபால் மூவ்மெண்ட்க்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்புட்ன்றது சொல்லுது. நான் கீழ தான்டா போப்போறேன் அப்புட்ன்ற மாரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கத்துல மார்க்கெட் என்ன இருக்கு? ஹையர்லேருந்து லோவர் ஹை போயிருக்கு. திரும்ப ஒரு லோ வந்துட்டு
லோயர் ஹை போயிருக்கு. அப்ப என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த லோல இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸஸ மார்க்கெட் ஃபில் பண்ண போகுது. அப்படின்ற ஒண்ணு இங்க, இல்லன்னா இந்த இம்பேலன்ஸ். ஸோ அந்த 2 இம்பேலன்ஸஸ மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண போகுது. ஓகேங்களா? நம்ம என்ட்ரி செட்டப்க்கு வந்து மேல ஒரு என்ட்ரி செட்டப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல அதாவது இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டூடண்ட் வந்து ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நான் இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடண்ட் வந்து என்ட்ரி செட்டப்லாம் ஷேர் பண்ணாரு. அவரோட என்ட்ரி வந்து கரெக்ட்டா பிடிசில இந்த இடம் ஓகேங்களா? ஸோ இந்த இடம் நினைக்கிறேன். இங்க என்ட்ரி எடுத்திருந்தாரு. ஸோ பக்காவா தான் எடுத்திருந்தது. நம்ம 78% ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபொனாக்கில ஸ்விங் ஹை டூ ஸ்விங் லோ 78% அந்த ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி எடுத்து பக்காவா எடுத்திருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இங்க ஆர் இங்க இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல எடுத்திருந்தாரு. ஸோ பரவால்ல பக்காவா பண்றாருன்னு நெனச்சேன். ஸோ ஏன் நம்மளும் இன்ட்ராடே நம்ம YouTubeல போடக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சேன். ஓகேங்களா? அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆச்சு. சரி ஓகே நம்மளும் இன்ட்ராடே பண்ணலாம். உங்க பெர்மிஷனோட பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா பார்க்க போறது நீங்க தான் அதனால. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஹை வந்திருக்கு. இங்க இருந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ரிஜெக்ஷனோட தான் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட் வந்து இங்க ட்ரெண்ட் லைன் வரத்துல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வரும். ஸோ அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் தான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி மேல போகும்போதுல இல்ல கீழ வரும்போது தான் நான் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட USD JPY மேல போயிட்டு வரும். பட் வர்றதுக்கு முன்னாடியே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. நான் கீழ வரப்போறேன் அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஸோ பார்க்கலாம். இது என்ன ஆகப்போகுது அப்படின்றது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதோட கேரக்டர் எனக்கு 100% தெரியாது. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கும்போது தான் தெரியும். ஸோ நான் சொல்றேன். இப்ப இன்கேஸ் இந்த லெவல்ல இருந்து ஒரு பை ஆகப்போகுது அப்புட்ன்னா, 78% ரீட்ரேஸ்மென்ட் இது கேரக்டர் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணும். ஒரிஜினல் பை ட்ரெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எல்லா பேருமே பார்த்தோம் அப்புட்ன்னா, லைக் ஓரளவு ரொம்ப கன்சாலிடேஷனா தான் இருக்கு. ஆ அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லுது. ஏன் அப்புட்ன்னா, நாளைக்கு வந்து சிபிஐ டேட்டா இருக்கு யுஎஸ்ல ஓகேங்களா? ஸோ நான் ஃபண்டமெண்டலா ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்றேன். நம்ம டெலிகிராம் சேனல்ல சொல்றேன். ஸோ இன்னைக்கு இதில போட்டுறேன். லைக் நம்மளோட பேஜஸ்லேருந்து செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு சின்ன வீடியோ உக்காண்டி போடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஹைக் மேல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்புட்ன்னா 78% ரீட்ரேஸ்மென்ட் கோல்டன் ரேஷியோஸ் இல்ல 78% ரீட்ரேஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறமா தென் இது வந்து மூவ் அப் ஆகும். இதான் அதோட கேரக்டர் ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான். ஸோ டேக் கேர். கமெண்ட் பண்ணாம போயிறாதீங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்தோம். கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.